எஸ். நான் எழுதின புத்தகத்த நானே வந்து ரிவ்யூ பண்ண போறேன். இது எப்படி ப்ரோ பாசிபிள்? நீங்க எழுதின புத்தகத்த நீங்களே ரிவ்யூ பண்றீங்க அப்படின்னா, ஆஹோ! ஓஹோன்னு தான் சொல்லுவீங்க. இந்த மாரி நீங்க நெனைக்கலாம். அப்படி கிடையாதுங்க. இந்த புத்தகத்த நான் ஒரே ஒரு டைம் மட்டும் தான் எழுதினேன். 5 முறைக்கு மேல ஒவ்வொரு புத்தகத்தையுமே வந்து படிச்சேன். "ராயரின் மகுடம், தஞ்சையின் வாசம்" 2யும் ஒரு 5 டைமுக்கு மேல தனித்தனியா வந்து படிச்சிருப்பேன். ஸோ அத்தனை முறை படிக்கும்போது, அதில என்ன பிழை இருந்துச்சு? என்ன நல்லா இருந்துச்சு? என்ன மாத்திக்கிட்டேன்? இதெல்லாம் நான் பார்த்திருப்பேன் இல்லையா? ஸோ ரீடராகவும் நான் புத்தகத்த வந்து ரிவ்யூ வந்து பண்ணலாம் இல்லையா? அதுக்காக தான் இந்த ரிவ்யூ வந்து பண்ண போறேன். நீங்க புத்தகம் வந்து படிப்பீங்க. புத்தகம் வந்து எழுதுவீங்க. எழுத போறீங்க அப்படின்னா, இந்த ஒரு வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு உதவி பண்ணும். வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பாருங்க. அதே மாதிரி நான் ஒரு 5 புத்தகம் எழுதியிருக்கேன். 3 புத்தகம் வந்து பிரபஞ்சத்துக்காகவும், பிசினஸ்க்காகவும், 2 புத்தகம் வந்து கதை புத்தகம். பரவால்லப்பா புத்தகம்லாம் எழுதுறியே! இந்த மாரி நீங்க யோசிக்கிறீங்க அப்டின்னா, வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. எதுக்காகவோ சேனல் வந்து இருக்கு. புத்தகத்துக்காகவும், புத்தக எழுத்துக்காகவும் ஒரு சேனல் வந்து இருந்துட்டு போட்டுமே! ஓகேங்க. இப்ப நம்ம ராயரின் மகுடம், தஞ்சையின் வாசம் 2 புக்க பத்தியுமே பேசலாம். ராயரின் மகுடம் வந்து பார்க்குறீங்க அப்டின்னா, ஒரு 330 பக்கம் இருக்கும். தஞ்சையின் வாசம் 420 பக்கம் இருக்கும். ராயரின் மகுடம் பாகம் 3 வந்து வருது. அதே மாரி இந்த 3 புக்குமே இங்கிலீஷ்லயுமே வந்து வரப்போது. ஒரு 200 பக்கம் வந்து டைப் பண்ணி முடிச்சுட்டேன். அத நான் இப்ப காமிக்கிறேன். அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே கவனிங்க. இந்த ஒரு புத்தகத்துல நான் பண்ண முக்கியமான தவறு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, எழுத்து பிழை. ஒரு 5, 6 பிழைகள் புத்தகத்துல வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிட முடியும். எல்லாராலயும் படிச்சு கண்டுபிடிச்சிட முடியும். நீங்க இப்ப தான் ஒரு 20 டூ 25 வயசுல இருக்கிறீங்கன்னா, நிச்சயமாக கண்ணுக்கு தெரியாது. ஆனா நெறைய புத்தகம் நீங்க படிப்பீங்க அப்டின்னா, நிச்சயமாக எழுத்து பிழைகள் கண்ணுக்கு வந்து தெரியும். இந்த புத்தகத்த நான் உருவாக்கம்போது, ஒரு ஃபேண்டஸியா தான் உருவாக்குனேன். அப்படிதான் இருக்க போதுன்னு நெனச்சேன். ஆனா, அந்த புத்தகம் என்ன வரலாறுக்குள்ள கூட்டிட்டு போச்சுங்க. ராயரின் மகுடம் 1, 2, 3 3 புத்தகமே அதுவா தான் எழுதுச்சு. நான் எழுதல. நான் கதைய உருவாக்கல. நெறைய வரலாற்று உண்மைகள் உருவாச்சுங்க. ஒரு வழியில போறேன் அப்டின்னா, டக்குனு ஒரு கதவு தொறக்குது. அது உண்மையா இருக்குது. டக்குனு புத்தகத்துல எழுதுறேன். அப்படி நெறைய உண்மைகள் இந்த புத்தகத்துல வந்து அதுவா வந்து வெளிப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அத தேடி புடிச்சு இப்படிலாம் இருந்துச்சா? ஆமா இருந்துச்சு. அந்த மாரியும் நான் வந்து எழுத ஆரம்பிச்சேன். தமிழ்ல இப்ப தான் வெளியாயிருக்கு. ஒரு 1000 புத்தகங்களுக்கு மேல விற்பனை ஆயிருக்கு. 1 இயர்க்குள்ள 1000 புத்தகம் வித்திருக்கு. அதே மாரி இங்கிலீஷ்லயுமே கொண்டு வரப்போறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த புத்தகம் நல்லா வந்து போகும்னு நெனைக்கிறேன். அதே மாதிரி நீங்க ஒரு புத்தகம் எழுதி வெளியிடுறீங்க அப்டின்னா, எழுத்து பிழை இல்லாம வந்து வெளியிடுங்க. 1 கூட இருக்கக்கூடாது. அப்படி வந்து வெளியிடுங்க. ஏன்னா நான் அந்த தப்பு வந்து பண்ணிட்டேன் அப்படிங்கிறனால, புத்தகம் வந்து எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும், இவங்க ஒரு பிகினர் போல. இது ஃபர்ஸ்ட் புத்தகம் போல. இந்த மாரி நெனைக்க ஆரம்பிச்சுர்றாங்க. அதே மாதிரி எனக்கு சில பேர் வந்து உதவி பண்ணாங்க. மிகப்பெரிய உதவி. அல்டிஸ் அரட்டை அரங்கம். அவங்க வந்து பார்க்குறீங்க அப்டின்னா, புத்தகத்த வந்து படிச்சு பார்த்துட்டு, இந்தந்த இடத்துல வந்து பிழைகள் இருக்கு. இத இப்டி மாத்தி பண்ணுங்கன்னு சொல்லி ஐடியா வந்து குடுத்தாங்க. அத எடுத்துக்கிட்டு மாத்தி நான் பண்ணேன். ஒரு 1/2 அன் ஹவர் டைம் ஒதுக்கி, ஃபோன் பண்ணி நெறைய வந்து ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. அதே மாதிரி புக்ஸ் வித் அதிதி. அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. புக் படிச்சு முடிச்சுட்டு, "ப்ரோ இன்னொரு டைம் வந்து ஃபுல்லா வந்து கரெக்ஷன் பண்ணுங்க." இந்த மாரி சொன்னாங்க. எல்லாம் பண்ணி முடிச்சு புத்தகம் வந்து இன்னொரு விதமா வந்து வெளிய வந்துருச்சுங்க. நான் ஃபர்ஸ்ட் எழுதின புத்தகம் வந்து பார்க்குறீங்க அப்டின்னா, இந்த மாரி வந்து இருந்துச்சு. கவர் எல்லாமே ஒண்ணு தான். உள்ள தான் எல்லாமே வந்து மாறி இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்க அப்படியே. முதல் பக்கத்துல இருந்தே இந்த மாற்றம் வந்து தெரியுங்க. நீங்கலாம் வந்து பார்க்குறீங்க அப்டின்னா, எதுவுமே இல்ல இந்த புத்தகத்துல. அதே மாரி இந்த எழுத்துக்கள் எல்லாத்தையுமே மாத்தி அமைச்சு அழகா வந்து பண்ணியிருக்கேன். இந்த ஒரு ராயரின் மகுடம் புத்தகத்துல. ஒரு வாசகர் படிக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியா குடுக்க முடியுமோ, அந்த மாரி வந்து குடுத்து சூப்பரா வந்து நான் பண்ணியிருக்கேன். இந்த புத்தகம் தான் இப்போதைக்கு நான் எல்லாருக்குமே குடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பழைய புத்தகம் வந்து ஸ்டாக்கே வந்து முடிஞ்சு போச்சுங்க. இப்ப இந்த புத்தகம் தான் இருக்குது. நீங்க ஆர்டர் பண்றீங்க அப்டின்னா, இந்த ஒரு புத்தகத்த தான் நான் வந்து அனுப்பி வைப்பேன். அதே மாதிரி நான் கம்மியான விலையில தான் புத்தகம் வாங்கி படிப்பேன் அப்டின்னா, புக்கா வந்து குடுத்துருக்கேன். ஒரு 60 பக்கம் வந்து நீங்க ஃப்ரீயா வந்து படிக்கலாம். படிச்சு முடிச்சுட்டு, புத்தகம் புடிச்சிருந்துச்சுனா மட்டும் ₹70 ரூ. 70 குடுத்து புத்தகத்த வந்து வாங்கலாங்க. ஸோ டைம் இருந்துச்சுன்னா, புக்கோட லிங்க் குடுத்துருக்கேன். செக் பண்ணி வந்து பாருங்க. அதே மாதிரி நான் பண்ண இன்னொரு தப்பு, ஒவ்வொரு புத்தகமா வெளியிட்டிருக்க கூடாது. 3 புத்தகத்தையும் சேர்த்து வெளியிட்டிருக்கணும். ஏன்னா, ஒவ்வொன்னா விட்டதுனால, ஃபர்ஸ்ட் புத்தகம் படிச்சுட்டு, அது இப்படிதான்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. பட் அப்படி கிடையாது. பொன்னியின் செல்வன்ல 5 பாகம் இருக்குது. முதல் பாகத்த மட்டும் படிக்கிறீங்க அப்படின்னா, வந்தியத்தேவன் மட்டும் தான் வந்திருப்பாங்க. அவங்கள பத்தி சுத்தி நடந்துகிட்டு இருக்கும். அவ்வளவுதான் இல்லையா? ஆனா, பாகம் 2, பாகம் 3லாம் போனா மட்டும் தான், முழு கதையே வந்து உங்களுக்கு தெரிய வரும். பூங்குழலி வருவாங்க, ராஜராஜ சோழர் வருவாரு. இப்படி ஒவ்வொரு கேரக்டரா வந்து வரும் இல்லையா? அந்த மாரி தாங்க. 3 புத்தகத்தையும் படிச்சு முடிச்சா தான், இந்த புத்தகம் எந்த மாரி இம்பாக்ட்ட வந்து ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரிய வரும். நான் சீக்கிரமா ராயர் மகுடம் பார்ட் 3
6வது புத்தகம் எழுதி முடிச்சுட்டு லான்ச் பண்றேன். இன்னும் கொஞ்சம் பேர் வாங்கி படிக்கட்டும். அப்பதான் லான்ச் பண்ணும்போது நல்லா இருக்குங்க. அதே மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம், புத்தகத்தோட ஸ்டோரி. நீங்க வில்லன் யாருன்னு சொல்லி சொல்லவே முடியாது. பாகம் 1ல கூட பரந்திரன் வில்லன் மாரி தெரியிறானே! இந்த மாரி நெனைக்கலாம். ஆனா, அவனும் கொஞ்சம் நல்லவன் மாரி தான் தெரியிறான். அப்படிங்கிற தாட் வந்து இருக்கும். ஆனா, போக 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 வந்து பார்க்கிறீங்க அப்படின்னா, 4 முனையா வந்து மாறும். 1ல வந்து துருவன், இன்னொன்னுல பரந்தீரன், மேல ராஜேந்திர சோழர், இந்த பக்கம் சீவலப்ப பாண்டியன். 4 பேருமே வந்து இருப்பாங்க. 4 பேருமே முக்கியமானவங்க. துருவனுக்கு ராஜேந்திர சோழரும் வில்லன், பரந்தீரனும் வில்லன், சீவலப்பா பாண்டியனும் வில்லன். ராஜேந்திர சோழருக்கு பரந்தீரனும் வில்லன், துருவனும் வில்லன், சீவலப்ப பாண்டியனும் வில்லன். சீவலப்ப பாண்டியனுக்கு துருவனும் வில்லன், பரந்தீரனும் வில்லன், ராஜேந்திர சோழரும் வில்லன். பரந்தீரனுக்கு உலகத்தையே அழிக்கப் போறவன். எல்லாருமே வில்லங்க தான். இப்படி ஒரு கதைன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு 4 கதாபாத்திரம் முக்கியமான கதாபாத்திரமா இருக்கும். ஒரு 2 பேரு வில்லனா இருப்பாங்க. இல்ல ஒருத்தங்க வந்து வில்லனா இருப்பாங்க. ஆனா இந்த புத்தகத்துல 4 பேருமே வில்லங்க தான். 4 பேருமே ஹீரோ தான். உங்களுக்கு எந்த கதாபாத்திரம் புடிச்சிருக்கோ, அவங்கள நீங்க ஹீரோவா எடுத்துக்கும்போது, மத்த 3 பேரும் வந்து வில்லனா வந்து தெரிய ஆரம்பிப்பாங்க. அது நீங்க படிக்க படிக்க தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும். பார்ட் 1லயே தெரிஞ்சிராது. 2 புத்தகம் நீங்க படிச்சு முடிக்கும்போது, ஒரு 3/4வாசி கதை தெரிஞ்சு போயிருங்க. இது வந்து ஒரு வரலாற்று புத்தகமா இருந்தாலும், இந்த காலத்துக்கு ஏத்த மாரி தான் நான் எழுதியிருப்பேன். நெறைய பழமையான வார்த்தைகள அங்கங்க யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனா, புரியாத வார்த்தைகள நான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஆ இந்த காலத்துக்கு ஏத்த மாரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அத பண்ணேங்க. இப்ப வேல்பாரி புத்தகம் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா, அது ஒரு வரலாற்று புனைவு நாவல் தான். ஆனா, வரலாற்று பேச்சு இருக்காது அந்த இடத்துல. இந்த காலத்துக்கு ஏத்த மாரி தான் இருக்கும். அதுவே நீங்க பொன்னியின் செல்வன், கடல் புறா வந்து படிக்கிறீங்க அப்படின்னா, வரலாற்று வார்த்தைகள் இருக்கும். பேசுறதே வந்து வரலாற்று பேச்சு மாரி இருக்கும். அது வந்து 1950ல வந்து எழுதப்பட்ட புத்தகங்கள். ஆனா நான் இப்ப எழுதுறது வந்து 2025ல ஆங்கிலமாவும் மாத்தப் போறேன் அப்படிங்கிறனால, நிச்சயமாக தமிழ மட்டும் வச்சுமே எழுதிற முடியாதுங்க. சுத்தமான தமிழ் வார்த்தைய நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனா, இந்த புத்தகம் வந்து எல்லா இடத்துக்கும் போய் சேர்ற மாரியும் நான் வந்து எழுதியிருக்கேன். ஓகே, ஓகே. ஒரு ரீடரா வந்து பேசலாம் இப்போ. நான் டக்குனு வந்து ரைட்டரா வந்து மாறிட்டேன். ஒரு ரீடரா வந்து பார்க்குறோம் அப்டின்னா, புத்தகத்த படிக்கும்போது வேகமா வந்து படிச்சு முடிச்சிடலாம். இதுவரைக்கும் எத்தனையோ பேர் ரிவ்யூ வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாருமே சொன்னது என்ன அப்டின்னா, என்னுடைய 5 புத்தகங்களையுமே ஓகே. டக்குனு ரைட்டரா மாறிர்றேன். இந்த புத்தகத்த வந்து ரொம்ப வேகமா வந்து படிச்சு முடிச்சிற முடியும். எல்லாருமே சொல்ற ரிவ்யூ வந்து இதுதாங்க. 1 நாள் 2 நாளுக்குள்ள 300 பக்கத்த வந்து படிச்சு முடிச்சிற முடியுது. 1 வாரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்டின்னா, 2 புத்தகத்தையுமே படிச்சு முடிச்சிட முடியுது. இது புத்தகத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி தான். அதே மாரி இந்த புத்தகத்த வந்து படிக்கும்போது ஜஸ்ட் புத்தகத்த வாசிக்கிறோம், விட்டுறோம் அப்டி மாரி இல்லாம, வாழ்ற ஃபீல வந்து நிச்சயமாக குடுக்குதுங்க. ராயரின் மகுடத்துல பாதி வந்து குடுக்குது. தஞ்சையின் வசத்துல ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து குடுத்துருச்சு. முக்கியமா வேலம்மாள் கேரக்டர், வடிவு, வேந்தர், பனைவேந்தர் இதெல்லாம் உயிருள்ள கதாபாத்திரங்கள் மாரியே வந்து உருவாயிருக்கு இல்லையா? அதனால தான். அதே மாரி இந்த ஸ்டோரி வந்து நெறைய உண்மைகள் இருக்கு. ஏங்கி நிக்கும் உடைவாள் இருக்கு இல்லையா? அந்த 4 பேருக்கு நடுவுல முக்கியமா இருக்கக்கூடியதே வந்து ஏங்கி நிக்கும் உடைவாள் தான். அந்த உடைவாள் யார் கையில கிடைக்குதோ, அவங்க தான் இந்த 3 பேரையுமே வீழ்த்தப் போறாங்க. இதுதான் வந்து கதையே. அந்த வாள் வந்து வரலாற்று உண்மையான வாள். பாகம் 1ல வந்து அத பத்தி பெருசா சொல்லியிருக்க மாட்டேன். ஆனா பாகம் 2ல அத பத்தி தான் ஃபுல்லாவே வந்து இருக்குங்க. ஏங்கி நிக்கும் உடைவாள். நாட்ட ஆண்ட எல்லா சோழர்களுமே அந்த ஒரு ஏங்கி நிக்கும் உடைவாள வந்து தேடியிருக்காங்க. முக்கியமா இலங்கையில, கடல்ல நெறைய இடத்துல வந்து தேடி அலைஞ்சிருக்காங்க. ஏன் அப்டின்னா, அத என்ன சொல்றாங்க அப்டின்னா, இந்திரர் குடுத்த வாள் அது. இந்திரர் குடுத்த ஆரம் அது. அந்த மாரி வந்து சொல்றாங்க. கல்வெட்டுலயே வந்து இருக்குது. கடைசியா பாண்டிய மன்னன் தான் வந்து சோழர்கள வந்து அழிக்கிற மாரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஒரு கல்வெட்டு கூட இருக்குது ஒரு கோயில்ல. அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்டின்னா, பாண்டியன் வந்து அந்த ஆரத்தையும், அந்த வாளையும் வச்சு தான் சோழர்கள வந்து அழிச்சிருப்பாங்க. நான் சொல்றது வந்து 1200ல வந்து அந்த மாரி அழிச்சிருப்பாங்க. நம்மளுடைய கதை வந்து நடக்கிற வருஷம் வந்து பார்க்கிறீங்க அப்டின்னா, 1010ல இருந்து 1025க்குள்ள. சோ அந்த ஒரு இயர வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்டின்னா, 1010ல இருந்து 1025க்குள்ள எடுத்துக்கிறோம் அப்டின்னா, கரெக்ட்டா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பொன்னியின் செல்வன் புத்தகத்துல குந்தவை வந்து வருவாங்க இல்லையா? அவங்க வந்து இருக்க மாட்டாங்க. ஆனா வந்தியத்தேவர் வந்து வருவாங்க. என்ட்ரி குடுக்குற சீன் வந்து பயங்கரமா வந்து இருக்கும். கடைசில தான் வந்து வர மாரி இருக்கும். ஸோ கரெக்ட்டா ஒரு காலகட்டத்த முடிவு பண்ணிட்டோம் அப்டின்னா, அங்க என்னலாம் நடந்துச்சு அப்டிங்கிறத அலசி ஆராயணும். அப்படிலாம் எடுத்து தான் யார் தளபதியா இருந்தாங்க, யாரு சேனாதிபதியா இருந்தாங்க, எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து, எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு, கரெக்ட்டா அந்த கதாபாத்திரத்த கதைக்குள்ள வந்து கொண்டு வந்து தான் நான் வந்து எழுதியிருக்கேன். ராயரின் மகுடம் பாகம் 1 எழுதும்போது,
கதை தானா உருவாச்சு இல்லையா? பாகம் 2 எழுதம்போது, நான் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து உருவாக்குனேன். அது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து வந்துச்சு. எனக்கு ஈஸியா இருந்துச்சு எழுதுறதுக்கு. ஸோ நான் ரைட்டருக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பார்க்குறீங்க அப்டின்னா, அ சும்மா கதை வந்து போற போக்குல எழுதிராம, கதைய எடுத்துட்டு, எந்த களத்துல நடக்கப்போது, எப்படி நடக்கப்போது, ஃபேண்டஸியா என்ன புத்தகம் அப்டின்னு தேர்ந்து எடுத்துட்டு, முடிவு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எழுதுனா, அது ஒரு பிரம்மாண்டமான ஸ்டோரியா வரும். ஆசான் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 வெற்றி அடைஞ்சதுக்கு காரணமே அதுதான். அதே மாதிரி எழுதப் போற எல்லா புத்தகத்தையுமே அப்படியே வந்து எழுதுங்கன்னு சொல்லி, நான் வந்து ரைட்டர் கிட்ட வந்து சொல்லிக்கிறேங்க. அதே மாரி நீங்க ஏதாவது சொல்லணும் அப்படின்னா, நிச்சயமாக கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. புத்தகத்த பத்தி டவுட் இருந்தாலும் கேளுங்க. நெறைய விஷயங்கள் பேசலாம். ஸோ "ராயரின் மகுடம், தஞ்சையின் வாசம்" 2 புத்தகமுமே ரொம்ப ரொம்ப வேகமா படிக்க முடிஞ்சுச்சு. இன்ட்ரஸ்ட்டா இருந்துச்சு. அந்த கேரக்டர் எல்லாருமே மனசுல அப்படியே வந்து நிக்குது. ஸோ எனக்கு எப்படி ஃபேவரைட்டான புத்தகங்கள் பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம்லாம் இருக்குதோ, அதுக்கு அடுத்து இந்த புத்தகம் தான் எனக்கு வந்து இருக்குதுங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு புடிச்ச புத்தகமாவும் இது வந்து இருக்குது. நான் எழுதினேன் அப்படிங்கிறதுக்காக இல்லங்க. நான் ஒரு ரீடராவும் சொல்றேன். இந்த ஒரு புத்தகமும் என்னுடைய ஃபேவரைட் புத்தகம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.